எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டுடியோ கிரீன் மேலே நம்ம சியான் விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாருமே வெறி கொண்டு இருக்காங்க. இவெல்லாம் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸா, எதனா ஒரு அப்டேட் சொல்கிறானா, எதனா ஒரு லிரிக் ஸ்டேட்டை சொல்லி அந்த படத்தை கொண்டு வரானா அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ஸ்டுடியோ கிரீனை அதாவது நம்ம ஞானவேல் ராஜாவை டேக் பண்ணி வேற லெவலில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜனவரி மாதமே இந்த படம் தேட்டருக்கு வர வேண்டியது, படத்தோடைய ஒர்க்கு முடியல, அது பண்ணல இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாதம் தள்ளி வச்சாங்க. ஏப்ரல் மாதமும் வரல, எலெக்ஷன் அது வருது இது வருது அப்படின்னு சொல்லிட்டு படத்தை தள்ளி வச்சாங்க. அதுக்கடுத்து ஜூன் 13 பிளான் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா அதுவுமே இல்லை. அங்கிருந்து கொண்டு போய் ஜூலை எண்டு இல்லைனாக்கா ஆகஸ்ட் மாதம் கொண்டு போயிட்டாங்க. அதாவது எந்த படத்து கூட நம்ம கிளாஷ் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஜூலை எண்டு இல்லைனாக்கா ஆகஸ்ட் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஜூன் 13 வர இருந்த ராயன் திரைப்படம் இப்போ ஜூலை எண்டுக்கு போயிடுச்சு. அப்படி பார்த்தா மறுபடியும் தங்களான அதுக்கடுத்து ராயன் திரைப்படம் கிளாஷ் ஆகும் போல இருக்கு. அப்படி பார்த்தா அவங்களுக்கு கிளாஷே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் போனோம். ஆகஸ்ட்டில் எந்த டேட்டில் வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா அங்கே புஷ்பா 2 காத்துக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு இப்போ ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த ஜூன் 13 ஒரு அற்புதமான டேட். ஏன்னா எந்த ஒரு பெரிய படமும் இல்லை, இருந்த ராயன் படமும் ஜூலை மாதம் தள்ளி வச்சிட்டாங்க. இந்த டேட் ஃப்ரீயாக இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து கூட இவ்வளோ ஷார்ட் பீரியடில் அந்த படத்தை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி தேட்டருக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா ஏற்கனவே அந்த படத்துக்கு ஒரு நல்ல ஐப்பு இருக்கு. அதனால் அவங்க பெருசாக ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. சிம்பிளாக அவங்க ப்ரொமோஷன் பண்ணால் கூட எல்லா இடத்துக்கும் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துட முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் 13 தங்கலானுக்கு ஒரு சிறப்பான டேட்டாக அமையும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் லீவ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளாஷ்க்கு எந்த ஒரு பெரிய படமும் கிடையாது. கிட்டத்தட்ட 2 வாரம் கழிச்சு தான் கல்கி படம் தேட்டருக்கு வரப்போகுது. அதனால் இந்த ஜூன் 13 அவங்க டேட்டை லாக் பண்ணி இப்போ அஃபிஷியலாக சொல்லி இந்த படத்தை கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல. ஏதோ மிச்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. மிச்சரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு எதனா அந்த மிச்சரை ஓரமாக வச்சுட்டு எதனா சொல்லுங்கயா அப்படின்றது தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கோரிக்கை. ஏன்னா இந்த படத்துக்காக எல்லாரும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. சியான் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்காக அப்டேட் கேட்டு 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 வெறுத்துட்டாங்க. வீர தீர சூரன் அந்த படத்துக்கே ஐப்பு அதிகமாகிட்டு இருக்கு. இந்த படத்தை எல்லாரும் மறந்துகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த ஜூன் 13 இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்துருங்க. ஒரு நல்ல டேட். இதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தரமான டேட் கிடைக்க போகிறதில்ல. எங்கே போனாலும் கிளாஷ் இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி பண்ணி கொண்டு வராங்க சொல்லிட்டு. ஸ்டுடியோ கிரீன் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரீசெண்டாக நம்ம பாரஞ்சித்துக்கும் ஞானவேலுக்குமே ஃபைட் ஆமா, எப்போதாயா படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க, இல்லை படம் கொடுத்துருங்க நானே ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பிரச்சனை போயிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி பண்ணி எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும்